ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பைமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு ஆமா குடும்பத்தோட இன்டர்வியூ கொடுக்கலாம்னு கிளம்பி இருக்கிறோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஹைண்ட் வுட்ஸ்ல நம்மள இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, பிஹைண்ட் வுட்ஸ்க்கு தான் நம்ம இன்னும் கொடுக்கல, மற்ற எல்லா சேனலுக்கும் கொடுத்துட்டோம். பிஹைண்ட் வுட்ஸுக்கு கொடுக்கல, பட் ஆனா எங்களோட இதெல்லாம் பிஹைண்ட் வுட்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க இன்டர்வியூ இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. சரி, ஒரு வாட்டி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிட்டோம். மௌலி ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு நாளைக்கு மௌலி வந்து கேட் எக்ஸாம் நடக்கிறதுனால அவன் வரல, அதனால படிக்கிறான். நாங்க 3 பேர் மட்டும்தான் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம். போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோக்குள்ள 1 by 1 பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாரி கட்டிருக்கேன், எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் ஃபுல் அவுட்ஃபிட் அப்புறமா. நான் வந்து இன்னைக்கு நார்மலா ஒரு ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏன்னு எனக்கே தெரியல. நானும் யோசிச்சேன், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி கிரியேட் பண்றப்பா நீ மக்கள் மத்தியில சிம்பத்தி கிரியேட் பண்ற. நீ யாரு நீ எனக்கு கூட தான் தெரியும். அப்படியே வீடியோ எடுக்கும்போது பாவம் மூஞ்சி வச்சுக்க வேண்டியது. நீ யாருன்னு எனக்கு தெரியும் சரியா. நீ வந்து இவ்வளவு பெரிய சேனல் வந்து கூப்பிட்டு நம்மள இது இன்டர்வியூ எடுக்கும்போது நீ வந்து சீன் போடக்கூடாதுல்ல. இதுவே இரு அப்புறமா சொல்றேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். வாங்க அப்படியே போலாம். என்ன நடக்குது, எது நடக்குது, என்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்க எல்லாத்தையும் நாங்க சொல்றோம். போயிட்டு இருக்கா அதுக்குள்ளேயே லாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சார் அது எப்படி சார் தங்க வெட்டி ரம்யா கிருஷ்ணன் மாதிரி கம்மி சார். ஈவன் போலீஸ்காரங்களே மடக்கி கேட்பாங்க, இவ்வளவு போட்டு போறீங்களா, எங்களுக்கு தேவையில்லாத வேலையை ஊத்துருவீங்க நீங்க. கல்த்தி வைக்கும் அந்த மாதிரி டாக்டர் எழுதி கொடுப்பாரா? யாரும் இல்ல, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளவு போட்டுன்னு தான் போவேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கம்மி இதெல்லாம். புரியுது. பட் அவங்க கிட்ட இருக்க சொல்ல கூட உங்ககிட்ட தான் அதிகமா இருக்கு. எல்லாரும் அவன் வந்து எல்லாம் வெயிட்டா போட்டுனுக்குறா. நம்ம வெயிட் கம்மியா நிறைய போட்டிருக்கேன், அவ்வளவுதான். எல்லாரும் எதிர்பார்க்கறது எப்போ மோனாவுடைய ஹஸ்பண்ட் பேரை ரிவீல் பண்ணுவீங்க, அவர் யார் அந்த நபர், அந்த கொஸ்டின் இந்த போஸ்டர் எல்லாம் வெளியிடுவாங்க. அது டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். லியோ படத்துடைய 15 நிமிஷத்துக்கு ஓடி உட்காந்தாங்க மேம். அந்த மாதிரி வெயிட் பண்றாங்க. முதல் 10 நிமிஷம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் தெரியுமா எங்களுக்கு. சஸ்பென்ஸுக்காக வெயிட் பண்றோம். ஏப்ரல் முதல் வாரம் பார்த்துருவோம் கண்டிப்பா. தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்டர்வியூ ரொம்ப ஜாலியா போச்சு. அவர் இன்டர்வியூ எடுத்தவரும் ரொம்ப ஜாலியா பேசினாரு. செம்ம ஜாலியா போச்சு. நாங்க என்னடான்ட்டு அப்படியே வந்துட்டே இருந்தோம். போர் அடிக்குமோ, ஏதாவது கேள்வி கேட்டு நம்மள டென்ஷன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஒன்னும் இல்லை, ஜாலியா போச்சு. அடுத்தது நேரம் எங்க போறோம்? ஃபீனிக்ஸ் போறோம். அது அவங்களுக்கே தெரியும். நீ வீட்டுக்கு போக நேரத்துக்கு சட்டை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வியூ எப்படியும் 45 மினிட்ஸ் கிட்ட இன்டர்வியூ. என்ன நம்ம ஜாலியா பேசினதுனால அப்படி போனதுனால டைம் தெரியல. மத்தபடி 45 மினிட்ஸ்க்கு மேல இன்டர்வியூ போச்சு. ஓகே, நம்ம இப்ப ஃபீனிக்ஸ் போயிட்டு ஏதாவது பை பண்றது விட்டுட்டுமா, இல்ல இருக்கா, இல்ல வாங்க வேண்டியது எதுவும் இல்லையா, வெறுங்கையும் வீசின்னு வரமா அப்படிங்கறத வந்து என்ன அடுத்தது பாப்போம். ஓ மூஞ்ச பாரு. ஐயோ, காரை திருப்பிடுவேன் வீட்டுக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லு கமான் டெல் மீ. சாப்பிட்றதுக்கு என்ன வேணா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா இல்லாமல் அப்பா மூஞ்ச காட்டு. என்ன பண்ண நீ இப்போ? காது கேட்காது. ரைட், ஓகே. ஹார்ட்லி டேவிட்சனா பார்ப்போமா? இதுக்கு தான் பொறுமையாக பர்ச்சேஸ் பண்ணணுன்றது. லஞ்சுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்க பத்தியா? இங்க வாங்கல, பட் ஆனா வெளியில ஒண்ணு வாங்கி கருத்துச்சு. அதுக்கு அதனால பயமா இருக்கு. ஃபாயில் ஷீட்ல போட்டு பேக் பண்ணுறேன். நான் மோனாக்கு ஒரு ஆஃபர் தர போறேன். என்ன ஆஃபர்? நீ தரக்கூடாதுப்பா, நான் தான் தரணும். நீ தர ஆஃபர்லாம் கிஃப்ட் வேணும்னு கேட்டது இல்ல. சரி, ஹேண்ட் பேக் வாங்கி. ஆனா என்னோட பட்ஜெட் என்னன்னா 1500. அதுக்கு பேர் கிஃப்ட் கிடையாதுப்பா. 1500. ஆமா 1500 கம்மிங்கோ. எதுக்கு அது? 890 இது இருக்கு. இதாவது 25% ஆஃபர்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி பாரு. நான் கொடுக்குற கிஃப்ட். ஆனா நீ எனக்கு இப்ப கடன் கொடுத்தணும், நான் வீட்டுல வந்து தரேன். வீட்டுல தான் கேஷ் இல்ல. இது இதுல போய் பாப்போம் வா. வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது பார்க்கும்போது அது கையும் ஓடாது காலும் ஓடாது. இது நல்லா இருக்கு, எடுத்து மாட்டி. இப்ப என்ன பண்ணி எதுவுமே சொல்லல நீ? ஏன்
நீ சொல்லிட்ட இல்ல இல்ல விட்டு நான் அப்பவே போட்டேன்ல. இல்ல நீ சொல்லிட்ட, நான் சொல்லாமே யோசிச்சிட்டேன் பிள்ளைக்கு பேக் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு. அவள்தான் வித்தியாசம். நல்லா இருக்கா? பேக் விக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இல்ல, ஸ்கூல் பை தொங்க விட்ட மாதிரி இருக்குது. ஸ்கூல் பேக் தொங்க விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு இதுல எல்லா கலர்ஸ் பிளாக் இல்லனா நேவி ப்ளூ எடுத்துக்கோ, அழுக்கு பண்ணாம இருக்கு. செலக்டடா? this one and this one, two selected. காட்டு. ரொம்ப ஃபேவரட் பிராண்ட். இப்பதான் இந்த பிராண்டியே பாக்குது. ஃபேவரட் பிராண்ட் நான் கேட்பேன். எனக்கு அப்படி சில வாங்கி என்னப்பா நான் தேடுறது கிடைக்கவே மாட்டேங்குது. நீ தேடுறது கிடைக்க கூடாது. வரும்போது கிடைக்காது. நான் தேடாம இருப்ப பாத்தீங்களா, அப்ப கிடைக்காது. என்ன தேடுறது? 12,000 ரூபாய்க்கு ஒன்று எடுத்து கழுத்துல மாட்டி நின்றுட்டு இருந்தேன். பாப்பாக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாச்சு. கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. நீ எதுக்கு வாங்கின? வேணா அந்த ரிட்டர்ன் பண்றது தேவையில்ல எனக்கு. வா போலாம். வா. ஏய் சும்மா சொன்னேன், சும்மா பாக்குறேன். ஏதாவது தோடு வந்தா பாப்பேன். நீ சும்மா பார்த்தா கூட எனக்கு கவலையா இருக்குது, நெஞ்சு அடைக்குது. எதுவுமே பிடிக்கல, ஏன்னே தெரியல. ஆரம்பிக்கவே போகணும்ப்பா நான். ஆரம்பிக்கவே போனதே இல்லை. எங்க இருக்குன்னு தேடுவா. அதான் நினைச்சு இன்னமும் மறந்துட்டேனேடா, என்னமும் மறந்துட்டேனேடான்னு யோசிச்சுனே இருந்தேன். உன் பேக் வாங்கிட்டல, உன் பேக்கை எங்க கொடுத்துட்டு வந்த? போட்டு சீலை வாங்கின அதுக்குள்ள ஆரம்பிக்க எங்க? நான் பில் இப்ப போடுற மாதிரி இல்ல. நீ எதுவுமே எடுக்கலன்னா கடைசியில வந்து நான் பில் போட்டுப்பேன். நான் எடுக்க மாட்டேன். நான் 1000 ரூபாய்க்கு எடுப்பேன், நீ 10,000 ரூபாய்க்கு எடுப்ப. கேட்டா நீ எடுத்துடலன்னுவ. இது நல்லா இருக்கு, எடுத்தறியா? எனக்கு ஐடியா இல்லைன்ட்டுண்ணே. 10 புடவை எடுத்துருக்கீங்க இப்போ. சொல்லிட்டு ஐடியா இல்லை எனக்கு தெரியல. ஐடியா இல்லையா? சொல்ல முடியாதா? எதுவுமே செய்ய முடியாது. இது 2225 சரியா? இது இங்க வராத போனை என்ன பாப்பா? ஐடியா இல்லப்பா எனக்கு. 225 1003 வைப்ரேட் ஆச்சாப்பா போன். பிரான்ஸ் கலெக்ஷன் இது நல்லா இருக்கும். நல்லா இல்ல. இந்த பிரான்ஸ் ஆர்டினரி இதே 10 புடவையும் கேள்வியும் கட்டுற புடவையை தூக்கிட்டு வந்துட்டேன் என்கேஜ்மெண்ட்டுக்கு. இது இப்போ வந்துட்டு புதுசா பிரான்ஸ் 940. இது நல்லா இல்லை, இது வேணா நல்லா இருக்கு. அந்த பிளாக் அதெல்லாம் உடம்புலயே நிக்காது. எனக்கு நல்லா இருக்காது நாங்க கேட்டோம். உனக்கு எனக்கு எதுக்கு அது? இது நல்லா இருக்குன்றியா? இதுதான் நல்லா இருக்கு. பாக்குற மாதிரி இருக்குது இது ஒண்ணுதான். நான் நினைச்சேன் டசர் பா. இந்த மாதிரிலாம் அதுக்குன்னு யாரும் கட்ட. எப்ப டசர் பா? இப்போ மோனா எடுத்துருந்தது அந்த. இது டசரா? இது மோனா அந்த ஆஷ் கட்டி இருந்தது இல்ல, அது மாதிரி தான். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இது என் உடம்புல நிக்குமாங்கற டவுட் எனக்கு ரொம்ப நேரமா. இதுவும் ஆர்கான்ஸா இல்ல? இது புஃபுன் நிக்கும். புஃபுன் நிக்க கூடாது. புஃபுன் என்னன்னு புண்டா தெரியும். அந்த ஒரு இதுதான் இது யோசனையா இருக்கு. நான் பாக்குற மாதிரி இருக்கு. இதான் காஸ்ட்லி மாடல் இல்ல, இப்போ எடுத்துக்கிறதுல இதான் ரேட் ஜாஸ்தி. இது என்ன பிரைஸ் இருக்கும் நீயே சொல்ற? இருக்கும் 3000 4000 6 7. இதுல இருந்து உனக்கு தெரிய வருது இல்ல, எனக்கு சாரி பத்தி ஒண்ணுமே தெரியல. அப்ப தெரிஞ்சுக்கோடா அப்பப்ப வந்து. நான் எதுக்கு அது தெரிஞ்சுக்கணும்? சரி தெரிஞ்சுக்க வேண்டாம். தெரிஞ்சுக்கவும் வேணாம், பார்க்கவும் வேணாம். எப்போ அதை செய்யணுமோ அதை செஞ்சா போதும். நல்லா இருக்குல்ல? நல்லா இல்ல வச்சுங்க. எப்பதாலும் பச்சை 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 வந்தியா? அதான் அந்த மாதிரி கலர் தான் எனக்கு வந்து சேர்த்து. எனக்கு எல்லோ கேக்குறேன். எல்லோ கேட்கல. அது எனக்கு வேணாம். இதெல்லாம் டாரா கேட்கல. அதுதான் சொன்னா நாளைக்கு வரலாம், நீ ப்ளவுஸ் எடுத்துன்னு வந்துட்டு போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எடுத்துக்கணும். ஆனால் 945 நான் நாளைக்கு வந்தேன்னா 4000 ரூபா செலவு பண்ணிட்டு வரணும். அதுக்கு இப்பயே ஓகே. அதுக்கு பில் போடுமா, வாங்கிட்டு போய் எடுத்துக்கோ. 945 தானே, போனால் போயிட்டு போயிட்டேன். நான் எடுத்தேன், நீ எடுத்த, முடிச்சு போச்சு டாலி. நீ தான் போட்டி போட்டு. ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்கு எடுக்கிறீங்க அது சொல்லுங்க. எதுக்கு
சும்மா வந்தோம், பார்த்தோம், எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம்னு ரீசனே எல்லாமே எடுக்குதுங்க. தேடி நிக்கிற கலர் எனக்கு கச்சா எடுப்பேன். பட் இது ஓகேனா இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோல வந்து சாரி சுடி எதுவுமே பண்ண மாட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஐபிசியில். ஸோ அதனால சீக்கிரமா போய் எப்படியோ எடுத்துக்குவாங்க பேபிமா அப்படின்ட்டாங்க. அதனால அம்மா கிளம்பிட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட குல தொழில். இது எப்படியெல்லாம் இப்போ வந்து நான் இங்கே வந்து இப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்குது. சட்டம் இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது எனக்கு. நீ டிசைனாக கேட்குறல்ல, இதுதான் வந்து சாரியில் டிசைன் வர்றது. இந்த கோடு தான் டிசைனாக வரும். இந்த கோடு தான் வந்து டிசைனாக வரும். இந்த புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளி தான் வந்து சாரியில் டிசைனாக வரும். இந்த மாதிரி டிசைனா? இந்த மாதிரி டிசைனில் சாரியில் வர்றதில்ல, அந்த ஃப்ளவரு அதெல்லாம் அந்த மாதிரி வர்றது. இப்படிதான் வந்துட்டு சாரியில் வந்து துணி வரும். இப்படி சாரி இதுதான் வெயிட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கு வெயிட்டு. இது வந்து எங்கள் அம்மா வந்து கை வந்தக்கல் எங்கள் அம்மா ஃபாஸ்ட்டாக டப்பட்டுன்னு அடிப்பாங்க. எங்கள் அம்மா தான் ஸ்கேல் வச்சு பிளான் கொடுத்துருவாங்க. ஸ்கேல் வச்சு ஒரு லைனாக பார்த்து வச்சுன்னு வருவது எங்கள் அம்மா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கள் அப்பாவும் இதை அடிப்பார். ஆனால் எங்களுக்கு இந்த தொழிலை பற்றி எங்களுக்கு தெரியாமல் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வளர்த்திட்டாங்க. இப்படி காலில் கெடுத்துருவீங்க. காலில் மிதிச்சுன்னு வச்சுப்பாங்க. இந்த மாதிரி இப்படி ஒன்று மிதிப்பாங்க, சட்டுன்னு இருப்பாங்க. இப்படி ஒன்று மிதிப்பாங்க, இப்படி சட்டுன்னு இருப்பாங்க. எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அந்த பக்கம் காலில் மிதிச்சுட்டு இருப்பாங்க. இது எங்கள் ஊரில் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசினேன். இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உனக்கு தெரியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இவங்க வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கேன். ஊர்ல எல்லாம் இது வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். இதுக்கு மேலே இப்படி இருந்தது அதை நான் பார்த்ததில்லை. அதை நான் பார்த்ததில்லை. இங்கே தான் முழுசாக பார்க்குறேன். இதுக்கு மேலே சைக்கிள் இதெல்லாம் வச்சு ஸ்போக்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். ஸ்போக்ஸ் இல்லை, அந்த வீலில் வரும்ல, அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அது என்ன எதுன்னு எனக்கு தெரியாது. இவங்களுக்கு முழுசாக தெரியும். குலத்தொழில் தான். ஓகேவா? பேப்பர் போட்டாச்சா? பா நல்லா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்கோப்பா. பெப்சி எனக்கு, பெப்சி உனக்கு இல்லை. தம்ஸ்அப் ஆச்சு எனக்கு கொடு. இதாச்சும் எனக்கு கொடுப்பியா, கொடுக்க மாட்டியா? சாப்பிடு. அது என்ன எடுத்துன்னு வருதுன்னு பார்ப்போம். அது அங்கே போயிருக்குது, கேஎஃப்சியில் நிற்குது. என்ன பண்ண? எனக்கு இப்போதைக்கு ஆறுதல் தர ஒரு விஷயம். நான் உனக்கு பார்த்துட்டு வந்துட்டேன். வா, உனக்கு ஒரு டிஷ் காட்டுறேன். வா, என்ன காட்டுறேன்? டிஷ் என்ன டிஷ் காட்டுறேன் உனக்கு. வா. இந்த பொண்ணு மட்டும் என்னத்தையும் வாங்கி தின்னுது. இப்போ இது இந்த பாட்டில் குடிச்சு முடிச்சது. இப்போ அந்த இதுக்கு அடுத்தது வந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டேன். நான் எப்படிதான் இந்த பர்கரை தின்றியா அம்மா கருமோ? சாப்பிடுவோமா? மனுஷங்க இல்லை, ஆல் எலிஃபன்ட்ஸ். ஆனால் எனக்கும் ஒன்று இல்லை, எப்படித்தான் நீங்கள் டெய்லி பிரியாணி சாப்பிடுவீங்க? தின்னுட்டு என்ன பண்ணும், பண்ணத்துக்கு போட்டு வந்துடும். அப்புறம் எதுக்கு பர்கர் வாங்குது? பண்ணிக்கலாம் வாங்க. பண்ணியும் சேர்த்து சாப்பிட்றதா பர்கரு. எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ ஒன்றே ஒன்று தான். என்ன பாரு, எனக்கு நீங்கள் 2 பேரும் இப்போ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன அது சொல்லு. இங்கேருந்து இடத்த காலி பண்ணணுன்றியா? நான் உனக்கு ஒரு டிஷ் பார்த்துட்டேன். வா, காட்டுறேன். சூப்பர் டிஷ். வா, காட்டுறேன். அப்போ நீ வேணும்னு பண்ணுற. வரேன். வாயில போட்டு அடக்கினுக்குது. நீ சாப்பிட்டு முடியற வரைக்கும் இப்படிதான் வச்சு இருப்பேன். இப்படியே வச்சுதான் சாப்பிடுவேன். மரியாதையா வந்து எதுக்கு எந்தில பங்குக்கு வரீங்களா? இப்போ எதுக்கு எந்தில கை வச்சுன்னு வரேன்? அடுத்தது எனக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். இது வந்ததுனால இன்னைக்கு மட்டும் இந்த ஒரு வாயை வச்சேன்னு வையன், எனக்கு மொத்தம் ஃபீனிக்ஸ் மாதிரி வேடிக்கை பார்க்கணும். இன்னைக்கு உங்க அப்பா சொல்ற டைலாக், பெரிய பர்கர் சாப்பிட்டேன், இந்த ஒரு குட்டி சாப்பிடலன்றத பிரச்சனையா இருக்கும். நான் கேட்குறேன், உங்க அப்பா ஒரு குட்டி சாப்பிடலன்ட்டு எனக்கு பர்கர் வாங்கி கொடுத்ததுக்கு 2 பேர் மூஞ்சி இப்படி காட்டுறாங்க. இரு, உங்க அப்பா எப்பவுமே சொல்ற டைலாக் இது. இன்னைக்கு நான் சொல்றேன்,
இன்னைக்கு மட்டும் அது உங்க வாய்க்குள்ள போலேன்னு வைங்க, இன்னைக்கு மொத்த ஃபீனிக்ஸ் மாலுமே இன்னைக்கு வேடிக்கை பார்க்கணும். பரவாயில்ல. நீங்களாம் சாப்பிட்டு எனக்கு மீதி கொடுக்குறீங்க, அவங்க பிரியாணி மீதி கொடுக்குறாங்க. அப்பதான் உன் உடம்புல ஒட்டணும். வாயில போற வரைக்கும் எடுத்துனே இருக்கா? கீழே வந்து ஏடு ஏடு மரியாதை கோஸ்டா சாப்பிடுமா நானு? நல்ல நான் கோஸ் சாப்பிடுவேன். வாயில இருக்கு பாரு மெல்லு, வாயில கதையும் எடுத்து துப்பி நீ வைப்ப. என் அவுட்ஃபிட் ஃபர்ஸ்ட் காட்டு, லாஸ்ட்டாக நான் காட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இன்னையோட அவுட்ஃபிட் இதுதான். என் சாரீலாம் எப்படி இருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் போட்டிருக்கேன், ஜிம்கி போட்டிருக்கேன், நெக்லஸ் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன், கட்டிட்டாங்க, பூ வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க போய் சுத்தி கிட்டி முத்தி நிறைய வாங்கிட்டு வந்தோம். ஓகே, என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு காட்டுறேன். அப்புறம் நாங்க காட்டினதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது இந்த மௌலி பையனுக்கு மட்டும் நீங்க எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு. அவனை கூட்டிட்டு போய் வாங்கினா மட்டும்தான் அந்த பொருள் யூஸ் இல்ல. அந்த பொருள் எல்லாரை விட அவன் ஜாஸ்தி வாங்கிட்டான், குப்பை தொட்டி தான். அதனால அவனுக்கு வந்து அவன் இப்ப ட்ரையல் ஷூட் வந்து ட்ரையல் பார்க்க போகும்போது தான் அவனுக்கு பேண்ட் எடுக்கணும். அது அப்ப நாங்க பாத்துப்போம். சட்டை தனியா பேண்ட் தனியா வாங்குவீங்க? இல்ல ஈஸ்டருக்கு இந்த கர்டன் துணி யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமாவோடது. இப்ப வர வர சேட்டுக்கார பையன் மாதிரி மாறிட்டு வர, ரொம்ப ஓவரா பண்ற. எல்லாரும் என்ன மட்டும் கேள்வி கேக்குறாங்கப்பா, மாமியார் மாதிரி நடந்துக்கணும், மாமனார் மாதிரி நடந்துக்கணும் நான் சொல்றேன். நான் சின்ன பையன்பா, உங்களுக்கு தெரியும்பா, நீ முத்தன மூஞ்சிப்பா, அதுவும் தெரியும்பா. அதனால அது மாதிரி தான் சொல்லுவாங்க. நீ என்னதான் கசங்கினாலும் அது பியோர் காட்டன், ஓகேவா? ஒன்னா அது கன் மாதிரி கெத்தா நிக்கும். அப்புறம் நான் இது எடுத்தேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பிளைன் சாரி, டிஷ்யூ சில்காமா, டசர் சில்கா, டசர் சில்காமா. இது ஏன் இப்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பாப்பேன், நல்லா இருந்தா ஆட்டை போட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். டசர் இஸ் மைண்ட், ஓகேவா? டசர் இந்த எடுத்தா நான் ஆட்டை போட்டுருவேன் இப்ப சொல்லிட்டேன். இல்ல இது என்னத்துக்குன்னு எனக்கும் தெரியல. நிறைய வந்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஃபேமஸ் ஆயினது டசர் சில்க்னு ஃபுல்லா பிளைன் சாரி தான் வரும். இது வந்துட்டு இந்த மாதிரி பிளைன் சாரி வந்து வந்திருக்குது சரிங்களா. இதுக்கு வந்து எங்கிட்ட ஒரு பிங்க் கலர் ஆரி பிளவுஸ் ஒர்க் வச்சிருக்கேன். அதை வச்சு இதை போட்டு பாம்பே எப்படி இருக்குது, நல்லா இருந்தா வச்சுப்பேன், நல்லா இல்ல நாங்க தள்ளிடுவேன். பிங்க் வித் எல்லோ, ஆமா அதுதான் காம்பினேஷனே. பிங்க் எல்லாத்துக்குமே சூட் ஆகுமா? இது என்னன்னு தெரியல, நம்ம கட்டி பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க தயவு செய்து. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அது அவளே காட்டுவா, வெயிட் பண்ணு. சரி, அது வீட்டுல ஆல்ரெடி ஒழுங்கா காட்டு, என்ன வாங்கிட்டு வந்தேன்னு காட்டு. நாங்க என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம். கடைசியில நீ இன்னும் பல்லு மேல வாய் மேல பல்ல போட்டு பேசக்கூடாது. எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல டாடி அப்படின்பா. ஒரு வருஷத்துக்கு நான் அப்படிதான் பேசுவேன். அதுக்கப்புறம் பேச முடியாதுல்ல. இல்லன்னா மட்டும் நீங்க அப்படியே மரமெல்லாம் பேசிட்டு போவேன். நான் விட மாட்டேன், அவ்வளவுதான். என்னது இனிமேல எல்லாமே எனக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாமே உனக்குதான். பண்ணையா இருப்பாங்க அவங்க பொண்ணு வரும்போதெல்லாம், ஒவ்வொரு வாட்டி வரும்போதெல்லாம் டெலிபோன் பூத்து, அம்மிக்கல் ஆட்டாங்கெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நான் எல்லாம் எடுத்துன்னு போயிடுவேன். அதை எடுத்துன்னு போறதுக்கு உங்க அப்பாவோட கோவணத்துக்கு தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு தான் கை வைப்பேன், அவருக்கு கை வைப்பேன். நான் ஒளிச்சு வச்சிருவேன், எல்லா பிறவி லாக் பண்ணி ஒளிச்சு வச்சிருவேன். எப்படியா இருந்தாலும் வாய் சொல்லும். இல்ல இல்ல, எது வாங்கினாலும் ஒரு மாசம் உனக்கு ஒரு மாசம் எனக்குன்ற அதே இதுதான் கொண்டு போவேன் நானு. பொண்ணு இங்க இருக்கு இல்ல, பொண்ணு கல்யாணம் ஆகி போன இடத்துல அது இருக்குது அப்படின்றதுனால எல்லாத்தையும் உனக்கே வாங்கிடுவேன்னு நினைக்காத, எனக்கும் வாங்குவேன். ஆமா, உனக்கு இன்னும் 5 வருஷமாடா. 3 பங்குப்பா, 2 பங்குலாம் இல்லப்பா, 3 பங்கு. மாசம் மாசம் 4 பங்குப்பா. ஒரே விட மாட்டேன் பா. போனதுதான்ப்பா. போனா ஒரே என்ன டிவோர்ஸ் குத்தம்ச்சிருவீங்க எனக்கு. என்ன இது? ஆமா, அதுக்கப்புறம் நீ கெஸ்ட். இன்னும் 5 வருஷம் தான்டா உனக்கும்.
இன்னும் 5 வருஷம் தான் உனக்கும். அதுக்கப்புறம் இரு எல்லாம் ஃபன்னுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசின்னு இருக்கோம். நீங்க சீரியஸா பேசுறேன்னு நினைச்சுன்னு ஒரு கமெண்ட் இல்ல பக்கமா தயவு செய்து கமெண்ட் அடிச்சிடாதீங்க. நாங்க ஃபன்னுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாமே எங்க பிள்ளைங்களுக்கு தான், எங்களுக்கு தான். எந்த ஒரு இதுவும் இல்ல. என்ன கிஃப்ட் கிடையாது, பர்த்டேக்கு இன்னும் வாங்கி தரேன். இப்பதான்டா ஒண்ணு முடிஞ்சது. வாய் மூடி. அடுத்தது இவன் வந்துட்டான். ஏன்னா கமெண்ட் பாக்கலையா நீனு? கழுவி ஊத்திருந்தாங்களே உன்ன. அதெல்லாம் எந்த காதலையும் விடுகாது. அவங்க வண்டி வேணும்னா அவங்க வண்டி வேணும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீ என்ன வாங்கின காட்டு. மத்த கதையெல்லாம் பேசுகிற வாய் கிஞ்சின்னு. இதுதான் நான் வாங்கின பேக். கப்ரீசில இருந்து வாங்கினேன் நானு. இப்ப எதுக்காக வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல விடணும்ப்பா ஃபர்ஸ்ட். ஏய் லப்டி நீ வாய் அடிக்குதுன்னு மட்டும் சொல்ற. அது கேட்டது புள்ள கேட்டது வாங்கி கொடுத்தது. நான் கடந்த ஒரு 6 மாச காலமா நானும் பேக் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு போன பர்ச்சேஸ்க்கு முந்தின பர்ச்சேஸ் போகும்போது தான் உன்னோட அந்த பேக் பிஞ்சுது. ஆமா, ஒரு பேக் பிஞ்சிருச்சு, ஒரு பேக் கிழிஞ்சிருச்சு. எங்க என் பேக் காணோம், அங்க தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாமே என் பேக்ல தான் போட்டு அந்த எரும மாடு மாதிரி தூக்கின்னு வருவேன். அப்புறம் கேட்டா லப எதுக்கு பேக், ஏன் பேக், குட்டி பேக் வாங்கி ஏன் படா பேக்னு வந்து பேச வேண்டியது. இவங்க வாட்டர் பாட்டில் இல்லாம என் வாட்டர் பாட்டில், இவங்க மூக்கு மருந்து வாய் மருந்து எல்லாமே என் பேக்ல தான் கிடக்கும். துணி அதுவும் என் பேக். இந்த பேக்ல எல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன், சாரி. அப்ப எனக்கு தனியா பேக் வாங்கி கொடு. அப்ப நான் தனியா பேக் வாங்கி அதுவுமே என் தலையில தான் கட்டுவேன். அது வேணா 2 பக்கம் 2 பேக். அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா லூசு. மேக்சிமம் நீ சாரி தான் கட்டுறதுன்னு முடிவு எடுத்துட்ட. துணியை எடுத்து இங்க குத்திக்கோ, பின்னு போட்டு. குழந்தைங்களுக்கு கர்ச்சீஃப் குத்தி விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி குத்திக்கணும். அது ஒரு ஸ்டைல் தான், பேபி மா ஸ்டைல் அப்படின்ட்டு அதை ஃபேமஸ் பண்ணு. இன்னைக்கு நல்லா இருந்ததுல சாரி பாக்குறதுக்கு. நல்லா பிஸ்தா. என்ன ஆரஞ்சு இது? பிஸ்தாலாம் ஆரஞ்சு. இது என்னமோ ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு தான் இது. லைட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. என் வாலெட் அப்புறம் வந்து இதுதான் என் வாலெட், புது வாலெட். எனக்கு ரெண்டுமே பிடிச்சது. ஆனா கலர் தான் வந்து கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஒரு ஃபீலிங். இல்ல பிளாக்ல அந்த வாலெட் ஓபன் பண்ணாதான் அதுல விஷயமே. பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு. அத பத்தியா? நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆனா நான் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஆப்ஷன் தானே. கார்டு தரியா வச்சுக்கிறேன். இப்ப இல்லனாலும் 1 வருஷம் கழிச்சு உன் கார்டை நீ தானே வச்சா ஆகணும். கரெக்ட். 1 வருஷம் வரைக்கும் சும்மா சொல்றேன் நான் எக்ஸாம்பிளுக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன் 1 வருஷம் வரைக்கும் அது இருக்குமா? பேச வந்துட்ட ஒரே மாசத்துல அது கிழிஞ்சு. நான் வந்து அதான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன். ஸ்பெஷல் டே அன்னைக்கு மட்டும் மோனா அந்த பேக் யூஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பெஷல் டே எப்போ வருதோ அப்ப யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மூடி வச்சிருவேன் மேல. நான் சொல்லிருக்கேன், ஐடியா கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ வந்து ஒன்னொன்னா வாங்கி ஒரு சூட்கேஸ்ல போட்டு சேர்த்து வச்சுக்கோ. அப்புறம் போயிட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கேன். அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. அதுக்கு அந்த பேக் மட்டும் உட்கார்ந்து எனக்கு நாளைக்கு தச்சு கொடுத்துருங்க. அது கொடுத்தா அங்க தச்சு தரப்பாங்க. அதுதான் சொல்றேன். உங்களுக்கு வந்து எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய ஹேண்ட் பேக்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய செருப்பு வச்சிருப்பாங்க, நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 வச்சிருப்போம், அது பிஞ்சாதான் அடுத்தது வாங்குவோம். ஆனா வாயை கேளுங்க 6 மாசம் கழிச்சு வாங்குவோம். அப்பதான் அந்த வாயை கேளுங்க லப்டின்னு அடிக்கும். கேட்டா எல்லாத்தையும் கேட்ட உடனே 10 வாங்கி தந்த மாதிரி. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் நம்ம வாங்கிட்டு வந்து. இந்த வீடியோ கொஞ்சம் ஜாலியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.